ஹாய். பேபிஸ்க்கு வந்து 7 மந்த்லேருந்தே நம்ம நான்வெஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக் எல்லாமே கொடுக்கலாம். மட்டன் எப்படி பண்ணலாம், பேபிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரெசிபி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நம்ம எந்த ஆயில் வேணாலும் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஒரு 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்க்கிறேன். 1 இயர்னால 1 இயர்க்குள்ள இருக்க பேபிஸ்க்கு சால்ட் சேர்க்கக்கூடாது. 7-8 பீஸ் வந்து மட்டன், இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து 1 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் 7 மந்த் பேபிக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாமே போட்டுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி ஊற்றி விசில் விட்டுட்டிங்கன்னா சூப் மாதிரி ஆயிரும். அந்த சூப்பை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். 8 மந்த் மேலே ஆகுது அப்படின்னா இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் இருக்கு, ஸோ ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், விசில் போட்டு ஒரு 8 விசில் விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷை வச்சு நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி, இல்லை 8 மந்த்ஸ் எபோ இருக்க பேபிக்கு இந்த மாதிரி ஸ்மாஷை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணிடலாம். மட்டன் ரைஸ் பேபிஸ்க்கு ரெடி. 7 மந்த்ஸ்லேருந்தே நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஏன்னா 9 மாசத்துல MMR வேக்சின் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, 1 இயர்க்கு முன்னாடியே நம்ம எல்லா ஃபுட்டுமே வந்து பேபிஸ்க்கு இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபுட்டுக்குமே அவங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி பேரண்டிங்.